ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் லிவர் ஃப்ரை. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாட்டே பண்ண பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு போகணும், அந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதியோடைய பச்சை வாடை போகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஈரல்லேருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ இந்த ஈரலை வேக வச்சுக்கலாம். ஈரல் வேகும் போது நடுவில் கொஞ்சமாக கிளறி விடுங்க, இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஈரல் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மசாலாவை குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பெப்பர் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த பெப்பர் லிவர் ஃப்ரை சுட சுட சாம்பார் சாதம், ரசம் சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.